ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் இஸ் வினோத் ஆரம் ஆரோக்கிய நலங்காடியிலேருந்து. ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் நான் வீடியோ போடலன்றது கேட்டுட்டு இருந்தீங்க. தினமும் இனிமேல் வீடியோ இருக்கும். நம்மளுடைய கதை, கவிதை எல்லாமே சேர்ந்து வந்துட்டுருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணத்தின் வலிமை இன்று நம்ம கதை பற்றினா, அதாவது ஒரு ஊரில் ஒரு தூக்கு தண்டனை கைதி இருக்காங்க. அந்த தூக்கு தண்டனை கைதி வந்து சாவு போகிற நிலமையில் இருக்கும்போது, அப்போ வந்து அங்கே இருக்க காவல்துறையினர்லாம் இவனை தூக்கில் போடாமல் பாம்பின் விஷத்தை வச்சு கொல்லுவோம், எங்களுக்கு ஒரு சயின்டிஸ்ட்லாம் கேட்குறாங்க ஒரு ஆய்வுக்காக அப்படின்றத சொல்லி அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. அதேமாதிரி நீதிபதி வந்து சரி பாம்பு மூலமாக அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதேமாதிரி அந்த மாதிரி செஞ்சாங்க. அப்போ வந்து அவங்க கண்ணு முன்னாடியே கண்ணை கட்டி இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறாங்க, தூக்கு தண்டனை கைதிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்றை வந்து பாம்பு மூலமாக விஷத்தை வச்சு உன்னை கொல்ல போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. வேறு வழியில் அவன் என்ன சொல்ல முடியாது, சரின்னு சொல்லிட்டேன். கண்ணை கட்டுறாங்க. கண்ணை கட்டினதுக்கப்புறம் ஒரு 2 ஊசியால் குத்துறாங்க. பாம்பை கொண்டுல 2 ஊசியால குத்துறாங்க. அந்த 2 ஊசியால குத்துனோனே 5 நிமிஷத்துல அவன் இறந்துறான். ஆக்சுவலா அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி பாம்பு மூல வச்சு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி செய்யல. 2 ஊசியால அவன குத்துனோனே 5 நிமிஷத்துல இறந்தான். இது எதனால அப்படின்றதுனா, அந்த தூக்கு தண்டனை கைதியானவன் ரொம்ப வந்து கொடூரமானவன். ரொம்ப ஆகப்பெரிய செயல்கள்னு சொல்லக்கூடிய கெட்ட விஷயங்கள், நிறைய கொலைகள் பண்ணியிருக்கான். அவனுடைய இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் அவனை வந்து கொன்னுடுச்சு. அதாவது நம்மளுடைய எண்ணங்களானது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதா இருக்கோ, நம்மள வாழ மேலாங்கும். அதேமாரி தான் உடல் நலமும் மேம்படுத்தும். நம்மளுடைய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கும்போது, நம்மளுடைய விஷமானது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடியது. அதனால நல்ல எண்ணத்தோட இருப்போம். வாழ்வுல எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம். நன்றி, வணக்கம்.